எல்லாமே சரியா இருக்கா சொல்லுங்க, எல்லாமே சரியா இருக்கா? பயிற்சி தேர்வு எழுதி பணிக்காக காத்திருக்க ஆசிரியர்கள் பணி நியமனம் பண்றாங்களா? மருத்துவர்களுக்கான ஊதிய உயர்வு சரியாயிடுச்சா? பழைய ஓய்வூதிய திட்டம் நாங்கள் வந்தால் கொடுப்போம்னு சொன்னது நீங்க கொடுப்போம்னு சொன்னீங்க, இன்னைக்கு அது நிறைவேற்றப்பட்டிருக்கா? எல்லா திட்டமும் நல்லா நிறைவேறுது அப்படின்னு அப்படி பேசக்கூடாது. குடுகுடுப்புக்கார மாதிரி நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. எப்ப பிறக்குது? எங்க எங்க பிறந்துருக்கு? இதெல்லாம் இருக்குல்ல. நல்ல ஆட்சி நடத்துறவருக்கு எதுக்கு விளம்பரம்? நல்ல ஆட்சி நடத்துறவருக்கு எதுக்கு தாய்மார்களுக்கு 1000 கொடுக்க வேண்டிய தேவை, தங்கச்சிகளுக்கு 1000 கொடுக்க வேண்டிய தேவை, படிக்க போற தம்பிகளுக்கு 1000 கொடுக்க வேண்டிய தேவை? நல்ல ஆட்சின்னா அது. நல்ல ஆட்சி கொடுக்கறோன்ட்டு நாடும் மக்களோ மற்ற கட்சிக்காரர்களோ சொல்லலையே. ஆட்சியில் இருக்கிற அவங்களே மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அது எப்படி? நீங்க நீண்டு கவனிங்க, நீண்டு ஆழ்ந்து பாருங்க. இங்கே சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது, வெறும் செய்தி அரசியல் மட்டும்தான். 15 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுவார்கள் காலை உணவு திட்டத்தில். அதுக்கு விளம்பரம் செஞ்ச காசுக்கு சோறு போட்டுக்கலாம் அவங்க. செப்டம்பர் 16 மகளிருக்கான ஊக்கத்தொகை கொடுக்கப்படும்னு ஜனவரியிலிருந்து விளம்பரம் செய்றீங்க. இது சேவை அரசியலா, செயல் அரசியலா, செய்தி அரசியலா? நீங்க போற இடங்கள்லாம் உங்களுக்கு வரவேற்புன்றீங்க. உங்க மனச்சான்றவங்க இப்படி கை வச்சுக்கிறீங்க. சொல்லுங்க. நீங்க காசு கொடுத்து 200 கொடுத்து தட்டுல பூ வாங்கி வச்சு வண்டியில இறக்கி விட்டு எங்க தாய் தந்தையர்களை எங்க சொந்தங்களை எல்லாம் தெருவில் நிக்க வச்சு அவர் வரும்போது கை காட்டுங்க, கும்பிடுங்க, பூ போடுங்க நீங்க சொல்லல? தன்னெழுச்சியா மக்கள் உங்களை பார்க்க திரண்டு ஓடி வராங்களா? நல்ல ஆட்சி கொடுத்தா மக்கள் அந்த தலைவனை சந்திக்க ஓடி வரணும்ல. நல்ல ஆட்சி கொடுக்கிற ஒரு ஆட்சியின் தலைவனுக்கு எதுக்கு வாக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமை எதுக்கு வருது? நல்லாட்சி கொடுக்கிற தலைவர் பேச வரும்போது மக்கள்கிட்ட எதுக்கு கூட்டத்துக்கு 200 கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டிய தேவை வருது? இதெல்லாம் நல்லாட்சியில வருதுங்களா ஐயா? நல்லாட்சி இருக்கும்போது தீபாவளி, பொங்கலுக்கு இந்த மாதிரி முக்கியமான தமிழ் இந்த பண்டிகை காலங்களில் மக்கள் தங்கள் வாழ்விடங்களுக்கு போறதுக்கு பேருந்து இல்லாம தனியார் முதலாளிகள்கிட்ட வாடகைக்கு எடுக்க வேண்டிய தேவை வந்தா அது நல்லாட்சியில வருதாங்கய்யா? எதுல வருது? 4500 கோடி ஒதுக்கணும் நீங்க. 4000 கோடி 4500 கோடி ஒதுக்கணும் நீங்க மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓடுறதுக்கு. நேற்று தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா? முதன்முறையா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கா? எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கு? ஒரு சின்ன நகரம் தானே, தலைநகர் சென்னை. அதுல மழைநீர் கழிவு நீர் வழிந்து ஓடுற காவாயை ஒரு நிரந்தரமா கொண்டு வந்திருக்க முடியாதா? இப்ப 4000 கோடிக்கு நீங்க கட்டமைச்சிட்டோம்னு சொன்ன போது அப்ப எதுக்கு படகு 1500 படகு இறங்குது? இங்க எதுக்கு ஆயிரக்கணக்கான நீர் இறைப்பு எந்திரங்கள் எதுக்கு வருது? டிராக்டர்ல விசை எந்திரங்களை வச்சு எது கொண்டு வந்தீங்க? அப்படின்னா கட்டமைக்கல. இது நல்லாட்சியில வருதா? அரசு பள்ளிக்கூடங்கள் மாடி இழிஞ்சு விழுந்து குழந்தைகள் காயப்படுது, நல்லாட்சியில வருதா? 300க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் மரத்து நிழல்ல படிக்கிறாங்களே அரசு பள்ளிக்கூடங்கள்ல, இதெல்லாம் நல்லாட்சியில வருதா? தீபாவளிக்கு சரக்கு வியாபாரத்தை கூட்டணும், டாஸ்மார்க்ல 3000க்கும் மேற்பட்ட கூடுதல் கதவுகளை திறந்தீங்களே, இதெல்லாம் நல்ல ஆட்சியில வருதாங்கய்யா? என்னங்க ஒன்றும் பேச மாட்டீங்க? நான் பேசிக்கிட்டே இருக்கலாம், இன்னைக்கு மாலை வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம், அதுக்கே நேரம் பத்தாது. சொல்லிக்கிட்டே இருக்கட்டா? நல்ல ஆட்சிங்கிறது நாடு மக்களும் சொல்லணும். அதுக்கு ஒரு தலைவர் தான், சுந்தரம்னு ஒரு இயக்குனர் நாம செய்த சாதனைகள்லாம் நீ படமா எடுத்து போட்டு காட்டலாம், திரையரங்குல நியூஸ் ரீல் மாதிரி வெளியிடலாம் ஐயா அப்படின்னா. அப்படியா? என்ன பண்ணிட்டோம் ஐயா? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம்யா, அப்புறம் ரோடு போட்டிருக்கோம்யா, அப்புறம் அணையெல்லாம் கட்டியிருக்கோம்யா, அப்புறம் இதெல்லாம் பண்ணிருக்கோம். சரி, பள்ளிக்கூடம் கட்டணும், அதுல என்ன பண்ணுது? பிள்ளைகள்லாம் படிக்குது. அணை கட்டியிருக்கோம், ஆமா கட்டியிருக்கோம். அதுல என்ன பண்றாங்க? விவசாயம் எல்லாம் பயன்படுத்துறாங்களா? ஆமாங்க பயன்படுத்துறாங்க. சரி, ரோடு போட்டிருக்கோம், அதுல சனம் போகுதா? போகுது. அதுக்கு எதுக்கு படம் போட்டு காட்ட போற? அதான் பயன்படுத்துறான மக்கள் ஜனத்துக்கு தான் தெரியும்ல. அது நம்ம தான் கட்டணும், அதை பயன்படுத்துறோம்னா அப்புறத்துக்கு படம் போட்டு காட்ட போற? கர்ம அந்த படம் எடுக்க எவ்வளவு செலவாகும் ஐயா? 2 லட்சம். ஐயோ, அந்த 2 லட்சத்துக்கு நான் இன்னும் 10 பள்ளிக்கூடம் கட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கேன். போ சனிய. இப்படி ஒரு தலைவர் இருந்தான் காமராஜ்னு, எங்க தாத்தா. அவனே சொல்லல நான் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு. ஐயா, நல்ல ஆட்சி கொடுக்கிறவன் சொல்ல தேவையில்லை, அது மக்களுக்கு தெரியும்.
இந்த ஆட்சியில தான் நடக்குது பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மருத்துவர்கள் மருத்துவமனைகளில் தாக்கப்படும் போது இந்த மருத்துவர்கள் என்ன பாதுகாப்பு இருக்கும், அவங்க எப்படி இந்த மருத்துவ பணிக்கு எப்படி துணிஞ்சு வருவாங்கன்னு பாருங்க. இது முதல் சம்பவம் இல்லைங்க, 2-3 நிகழ்வுகள் இது மாதிரி நடக்குது. அப்படிங்கும்போது மருத்துவர்களே அச்சப்படுவாங்க பாருங்க. தமிழகத்துல வந்து இன்னைக்கு வந்து மாணவர் மனசுன்னு சொல்லிட்டு ஒரு புகார் பெட்டி மாதிரி மனுப்பெட்டி ஏற்கனவே பள்ளிக்கூடங்கள்ல போறாங்க வந்து பாலியல் சீண்டல்கள் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் நடந்தது எல்லாமே அனைவரும் புதுசா ஏற்கனவே அவர் வாங்கினார்ல நமக்கு நாமே திட்டத்தில் நடந்து போய் புகார் பெட்டி, அதுல வாங்கினதுல 100 விழுக்காடு நான் நிறைவேற்றிட்டேன்னாரு. உண்மையிலேயே நிறைவேற்றிட்டாரா? அந்த புகார் மாதிரி தான் இந்த புகார். வெட்டி வச்சு என்ன செய்யறது? வெட்டி வச்சு புகார் அளிக்கிற அளவிற்கு மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்க என்ன ஆட்சி செஞ்சிருக்கீங்க? இவங்கெல்லாம் கடைசி நேரத்துல பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் தொகுதி குறை கேட்க வந்தாங்க தெரியுமா? அப்பதான் குறையே கேட்கிறாங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாம நீங்க எங்களுக்கு தலைவரா இருந்து நாட்டை ஆள்றீங்க, அப்படித்தானே? எவ்வளவு வேடிக்கையானது பாருங்க. கடவுள்கிட்ட போய் வரம் கேட்கும் போது, தவம் இருக்கும்போது கடவுள் வந்து உனக்கு என்ன வர வேண்டும் கேள்வி கேட்பான். ஏண்டா எனக்கு என்ன வேணும்னே தெரியாது, நீ எப்படா கடவுளா இருப்பாயின்னு கேட்போம்ல. கடவுளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப சீமானுக்கு என்ன வேணும்னே தெரியாத கடவுள் எனக்கு இப்படி கடவுளா இருக்க முடியும்? மக்களுக்கு என்ன தேவைன்னே தெரியாம, என்ன பிரச்சனைன்னு தெரியாம நீங்க எதுக்கு அதிகாரத்தில் இருக்கிறீங்க? இவ்வளவு உளவுப்படை, காவல் படை, எத்தனை விஜிலன்ஸ், IS, எத்தனை படைகள் வச்சிருக்கீங்க நீங்க? என்ன பிரச்சனைன்னு தெரியல. மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை அது தெரியல. அதுக்கு ஒரு இலாக்கா, அதுக்கு ஒரு உயர்கல்விக்கு ஒரு துறை, அப்புறம் தொடக்க கல்விக்கு ஒரு துறை, பள்ளி கல்விக்கு ஒண்ணு, அப்புறம் உயர்கல்விக்கு ஒண்ணு. எதிர்கட்சி அரசியல் மாண்பு இல்லாம பேசுறீங்க. யாருன்னு சொல்லுங்க, யார பேசணும்? அவரை பேசணுமா? எதிர்கட்சி தலைவர்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி தானே. அவரை பேசுனது காட்ட முடியுமா? சும்மா ஏதாவது பேசக்கூடாது. மாண்பை பத்தி எனக்கு கற்பிக்க வேண்டியதில்லை. நீங்க எல்லாம் பதவிக்கு வந்ததுனால மாண்பு மிகு, நாங்கெல்லாம் பிறப்புல இருந்தே மாண்பு மிக்கவங்க. எங்கள் இனத்தின் மாண்பே மற்றவர்களை மதிக்கிறது தான். என்ன மாண்பு மிகு இருக்கு? நீங்க என்ன எடப்பாடியை மதிக்கிறீங்களா? மாண்பு மிகு எதிர்கட்சி தலைவர்கள்னா எத்தனை எதிர்கட்சி தலைவர்கள் இருக்காங்க கேட்கறதுக்கு போல? எத்தனை எதிர்கட்சி? ஒரு எதிர்கட்சி தலைவர் தானே இருக்காரு. அவர் என்ன மரியாதை கொடுக்குறாங்க? இந்த கட்சிகள்லாம் எனக்கு மரியாதை கொடுக்குதா? பாக்குறீங்களா வலையொலியில? சும்மா போற போக்குல சொல்லிட்டு போறதான் அவர் மரியாதை இல்லாம பேசுற. நீங்க வர சொல்லுங்க, விழுந்து விழுந்து கும்பிடுவோம். என்ன ஐயா கும்பிட்டு பேசிட்டா பேசிட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.